ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் உரியது. கேது பகவான் சிம்மத்திலே இருக்கிறார். இந்த அடிப்படையில் செவ்வாய் எங்கே இருக்கிறார், கேது எங்கே இருக்கிறார், சந்திரன் எங்கே இருக்கார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ பலன் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நல்ல நாள். உங்களோட பிரதிபலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கை அல்லது வழிகாட்டுதல் பண்ணுறோன்னா, 3 மணியிலேருந்து பகல் 3 மணியிலேருந்து 4:30 வரைக்கும் ராகாலம். அதில் முக்கிய முடிவு எடுக்க மாட்டீங்க. 4:30லேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. அதாவது 2 பஞ்சாங்கம் இருக்கிறதுனால எதுக்கும் பகல் 3 மணி வரைக்கும் எங்களோட கருத்து உங்களுக்கு நல்லா இருக்குது. 3 மணிலேருந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சந்திரன் அஷ்டமத்துக்கு வருகிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. முக்கிய முடிவு பண விஷயத்தில் நிதானம் இழக்காமல் இருத்தல், சொத்து பத்தில் விவாதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும் பகல் 3 மணிலேருந்து, அவ்வளோதான். நாளைக்கு ஃபுல்லாக சந்திராஷ்டமம். புதன் வியாழன் 2 நாளுமே சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு. ஆமாம், அதனால் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 4 மேற்கு சிவப்பு. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிரபலமான பெருந்தன்மை புத்தி உரிமை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சூப்பர். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் முருகனுக்கு தீபம் போடுங்க. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் செய்யுங்க. திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். பேச்சிலே சிக்கல் வருகிறது. எனவே வழிபாடு. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் பிரார்த்தனை பண்ண வேண்டிய நாள் இந்த நாள். 3ஆம் இடத்துல இருக்கிற கேது இன்னும் கிட்டத்தட்ட 10 மாதத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். உங்களோட தைரியத்தை அதிகமாக்குறார். கேதுனோட கருணை இருக்குது. ஆனால் சந்திரனோட கருணை இன்னைக்கு இல்லை. இல்லை. அதனால் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. கேது பகவானும் உங்களுக்கு உதவியாக இல்லை. அதுக்கும் சேர்த்து வழிபாட்டை சொல்கிறோம், பார்த்துக்கலாம். பொறுமை. அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க, மகத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது. அதனால் மொத்தத்தில் 3 பேருக்கும் வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 7 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் செய்யுங்க. திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள்.
அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் செய்யுங்க. திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை. ஆமா, பொறுமையா தான் இருக்கணும். அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. கேது பகவானுடைய கருணை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்னும் 10 மாதத்திற்கு. அதனாலே லாபம் எல்லா வகையிலும் பெருகும். இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்ல, அதனால சொல்றோம். ஆனா கேது உதவி செய்யற இன்னும் 9 மாதத்திற்கு. 3 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு, இன்னும் 4 ராசின்னு கூட சொல்லலாம். ஆனா உங்களுது தான் சூப்பர். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படிச்சு பாருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க. அவ்வளோதான். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 3 மந்திரம் சொல்லணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. அண்டாள் அருடைய திருப்பாவை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடணும். ஏன்? மூலத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களோட பிரபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 3 மந்திரம் சொல்லணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. அண்டாள் அருடைய திருப்பாவை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், தேவையற்ற மனச்சிக்கல், சபலம் எல்லாம் இருக்கிறது. வீண் வீம்பு அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அவிட்டத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் சிறப்பான நாளாக இல்லை. பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படிச்சு பாருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க. அவ்வளோதான். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்கிறீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. இன்னும் அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 3 மந்திரம் சொல்லணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. அண்டாள் அருடைய திருப்பாவை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீனராசிக்கார நேயர்களை, திருக்கணித பஞ்சாங்கப்படி சந்திராஷ்டமம் 4 மணிக்கே முடியுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சந்திராஷ்டமம் ராத்திரி 8 மணிக்கு தான் முடியுது. சார், எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறது? எங்களை கேட்டால் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க வேணாம், அமைதியாக இருங்க. சந்திராஷ்டமம் வழிபாடு முக்கியம். முக்கிய முடிவு வேண்டாம், அசைவுணவு வேண்டாம், பண விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். நிதானமாக இருங்களேன், இருந்துட்டு போங்களேன், அவ்வளோதான். நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் அனுகூலமான எண், திசை, நிறம் இன்னைக்கு இல்லை, விட்டுருங்க. எங்களை கேட்டால் அதான் நாங்கள் சொல்லுவோம். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படிச்சு பாருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க.
இதெல்லாம் செய்யுங்க, அவ்வளோதான். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி.